லோகேஷ் இருக்கான். வணக்கம். உயிரே உறவே வணக்கம். நான் சினிமாவில் நடிகனா வரலன்னா கூட சினிமா பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவ்வளோ சினிமாவின் ரசிகன் நான். அந்த ரசிப்பு இல்லாமல் சினிமாவே கிடையாது. அதனால் இந்த சத்தம் எனக்கு ரொம்ப பிடித்த ஓசை. சத்தம் இல்லை, தேங்க்யூ. இந்த மாதிரி நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கணும். அதில் முடிஞ்சா நானும் கலந்துக்கணும். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். உங்கள் வரவேற்புக்கு நன்றி. நான் வந்தது எனக்கு பெருமை. வணக்கம். லோகேஷ் கனகராஜ் மாஸ் எல்லாருக்கும் வணக்கம். போன வருஷம் மாஸ்டருக்கு, இந்த வருஷம் விக்ரம்க்கு. தேங்க்யூ ஸோ மச் சைமா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ கமல் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் மகேந்திரன் சார் அண்ட் டிஸ்னி அண்ட் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ சார்பாக இந்த விருது நான் வாங்கிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. லியோ அப்டேட். போன வருஷம் மாஸ்டருக்கு, இந்த வருஷம் விக்ரம்க்கு, அடுத்த வருஷம் லியோவுக்கு சேர்த்து சொல்றீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும் நம்புறோம். ஸோ எல்லாரும் நான் கேட்கல, எல்லாரும் சேர்ந்து கேட்க சொல்றாங்க ஒரு அப்டேட்னு சொல்லி. நீங்க எது சொன்னாலும் அப்டேட் தான் சொல்லுங்க. அது ஆக்சுவலாக நிறைய வேலை இருந்தது, அதனால தான் அப்டேட்ஸ் கொஞ்சம் லேட்டராக வரலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவல் பிளான் என்னன்னா ஒரு 30 days ரிலீஸ்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அப்டேட்னா நாளைக்குலேருந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் வருது. விக்ரம் சார், கமல் சாரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய சொல்லியிருப்பீங்க. பட் இந்த மக்களுக்காக ஒரு 2 வார்த்தை சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கமல் சார் ஒர்க் பண்ணுறது நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா அது மட்டுமே தான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரிஷப் ஷெட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லோகேஷ் கனகராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதுதாங்க ஸ்டைலு. லோகேஷ் லியோ அப்டேட். இது எங்களுக்கு கிடைச்ச அவார்டு. எல்டான்ஸ் ரோட்ல கனவுகளோடு நின்றுட்டு இருந்த 2 இளைஞர்கள் இன்னைக்கு இந்த மேடை வரையிலும் தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கோம். இன்னமும் செய்ய போறோம். தேங்க்ஃபுல். இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு அவருக்கு கொடுக்காம ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னும் வேலை இருக்கு, மணிக்கும் சரி எனக்கும் சரி. அதனால அவருக்கு லாங் ஓவர் டியூ. இந்த அவார்டு வாங்க போறாங்கிற நம்பிக்கை ஒரு 23-24 வயசு மணிரத்னத்துக்கே உண்டு. That is what was astounding about him. ತುಂಬ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಇನ್ಸ್ಪಿರೇಷನ್ಸ್ಗಳು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ.
ಅದು ಕಮಲ್ ಸರ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ತುಂಬ ಟೆನ್ಷನ್ ಆಗ್ತಾ ಇತ್ತು, ಆ್ಯಂಡ್ ಈಗ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಇನ್ನೂ ಟೆನ್ಷನ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ಆ್ಯಂಡ್ ಮಣಿ ಸರ್ಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂಥದ್ದು ಈ ಪ್ರಶಸ್ತಿಗೆ ಸಂದಂಥ ಗೌರವ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು. ಯಾಕಂದರೆ ನಾವೆಲ್ಲರೂ ಅವ್ರು ಮಾಡಿದಂಥ ಸಿನಿಮಾಗಳು, ಕಮಲ್ ಸರ್ ಮಾಡಿದಂಥ ಸಿನಿಮಾಗಳನ್ನು ನೋಡಿಕೊಂಡು ಚಿತ್ರರಂಗಕ್ಕೆ ಬಂದವರು. ತುಂಬ ಹೆಮ್ಮೆ ಏನಂತಂದರೆ ಮಣಿ ಸರ್ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಪಲ್ಲವಿ ಸಿನಿಮಾವನ್ನು ಮಾಡಿರೋದು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ದೊಡ್ಡ ಹೆಮ್ಮೆ. ಅವ್ರಿಗೆ ಈ ಒಂದು ಪ್ರಶಸ್ತಿ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ನನಗೆ ಮೇಲ್ ಕರೆದು ಇಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಲ್ಲೋದಕ್ಕೆ ಅಪಾರ್ಚುನಿಟಿ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ನಾನು ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ಒಂದು ಸಿನಿಮಾ ಆದಾಗ, ಸ್ಪೆಷಲಿ ಕಾಂತಾರ ಆದಾಗ, ಇಡೀ ತಮಿಳ್ ಇಂಡಸ್ಟ್ರಿ, ಮಲಯಾಳಂ ಇಂಡಸ್ಟ್ರಿ, ತೆಲುಗು, ಹಿಂದಿ ಇಂಡಸ್ಟ್ರಿ, ಭಾರತದಾದ್ಯಂತ ಎಲ್ಲ ಕಲಾವಿದರುಗಳು, ತಂತ್ರಜ್ಞರು ನನಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ವಿಶ್ ಮಾಡಿದ್ರು. ಕಮಲ್ ಸರ್ ಒಂದು ಫುಲ್ ರೀಲ್ ಅಂದರೆ ಸಿನಿಮಾ ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ, 22 ಮಿನಿಟ್ಸ್ ನನಗೆ ಫೋನ್ ಮಾತಾಡಿದ್ರು ಕಾಂತಾರದ ಬಗ್ಗೆ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡ್ತಾ. ಮಣಿ ಸರ್ಗೆ ನಾನು ಒಂದು ಕಾನ್ಕ್ಲೇವ್ ಕೂಡ ಸಿಕ್ಕಿದೆ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೂಡ ನನ್ನನ್ನು ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಕಮಲ್ ಸರ್ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಒಂದು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸು, ನಾನು ಏನು ಮಾತಾಡ್ಬೇಕಂತಲೇ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ನಾನು ಸರ್ ಹತ್ರ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ಸರ್ என்ன சொல்றேன்னு தெரியல சார், கடவுளே கூப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டாரு. சார் நான் நம்புறேன் சார் ಅಂತ. ಸೊ ಈವನ್ ಮಣಿ ಸರ್ ಜೊತೆಗೆ ಒಂದು ಕಾನ್ಕ್ಲೇವ್ ಸಿಕ್ಕಾಗಲೂ ಕೂಡ ಮಣಿ ಸರ್ ಯಾವ ಜನರೇಷನ್ಗೂ ಕೂಡ ಸಲ್ಲುವಂಥ ಒಬ್ಬ ನಿರ್ದೇಶಕರು. ಅವರು ಓಕೆ ಕಣ್ಮಣಿ ಅಂತ ಸಿನಿಮಾನು ಕೂಡ ಮಾಡ್ತಾರೆ, ಪೊನ್ನಿಯಿನ್ ಸೆಲ್ವನ್ ಅಂತ ಸಿನಿಮಾನು ಕೂಡ ಮಾಡ್ತಾರೆ, ಪಲ್ಲವಿ ಅಂತ ಸಿನಿಮಾನು ಕೂಡ ಮಾಡ್ತಾರೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಮುಂದೆನೂ ಕೂಡ ಹೀಗೆ ಇನ್ಸ್ಪಿರೇಷನ್ ಆಗಿರಿ ಸರ್. நீங்களும் கமல் சார் பண்ற படம் அதை பத்தி ஏதாவது அப்டேட் மட்டும் தான் கொடுங்க சார். லியோ அப்டேட். சார் அந்த அப்டேட் சார் ப்ரொடியூசர் சொல்றாரு. சார் ஒரு நிஜமான ஃபேன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டாரு. கேட்டது மாத்திரம் எல்லாம் இப்படிங்கிறாரு அங்க ஆடியன்ஸையும். நாங்க எந்த பதட்டமும் இல்லாமல் நாயகன் படத்தும் போது எப்படி வேலை பார்த்துட்டு இருந்தோமோ அப்படித்தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுடைய குறிக்கோள் எல்லாம் நல்ல படம் பண்ணணும், தலை நிமிர்ந்து நடக்கணும் உங்கள் மத்தியில் என்பதுதான். அதை நோக்கி நாங்கள் எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தாடி கூட தான் என்னென்னதெல்லாம் வளர்த்துக்க முடியுமோ அதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள. நன்றி. இதான் அப்டேட். லியோ அண்ட் மணி சார், பொதுவாக கமல் சார் தான் எல்லாமே அட்வான்ஸ்டாக யோசிச்சு முன்னாடி எல்லாம் போட்டு. This person is the reason I started singing. So for me to say today's best playback singer Tamil goes to my appa, Mr. Kamal Haasan. சில பேர் டெஸ்டினி அப்படிம்பாங்க. I think we can imagine, want something very seriously and make it happen. ஸ்ருதிங்கிற பேர் ஆக்சிடென்ட் நினைச்சீங்கன்னா இல்லை, திட்டம். நான் சொல்லுவேன், இதுல வழக்கமா எல்லாரும் இங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா, என்னங்க அவர் படம் பண்றாரு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளவுதான் தெளிவு, காமன் ரசிகர்களுக்கு அவ்வளவுதான் தெளிவு. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 13-15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், கமல் 15 ஒரு விழா எடுத்த போது ஒரு மேட்டர் சொன்னேன். நான்
ரஜினி அவர்களைப் போலவும் என்னை போலவும் நட்பு இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ல இல்லை. அந்த சவாலை நாம் பின்னோக்கி விட்டதற்கான காரணம் இனி வரமாட்டாங்கிற சாபமா கொடுக்காம அதை வாழ்த்தா சொல்லியிருக்கேன். எங்களை பாருங்க, இதிலிருந்து இன்னும் மேம்பட வேண்டும் வரும் தலைமுறை என்பதுதான் எங்களுடைய ஆசை. சார், இன்னொரு கேள்வி. என்னுடைய ஃபேன் அவர் என்னுடைய நண்பருக்கு ஒரு படம் பண்றது எனக்கு தானே பெருமை. அது நாங்க புரிஞ்சுக்கிட்ட அளவு யாருக்கு அதுக்காவது அவர் நீங்க கிரிக்கெட் விளையாடும் போது அவர் பந்து போட்டா பேட்டை எடுத்துட்டு ஸ்டம்பை காட்டிடுவீங்களான்னா இல்லை, அது விளையாட்டு. அது நல்லா தொடர்ந்து மும்முரமா போட்டி போடுவோம். ஆனால் தடிக்க விடுறதுங்கிறது பண்ண மாட்டோம். ஓடும்போது இப்படி காலை விட்டுட்டு நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஓடுறது பண்ணவே மாட்டோம். அது நாங்களா எடுத்துக்கிட்ட முடிவு. சின்ன வயசுலயே வந்த அந்த அறிவுக்காக இருவருமே ஒருவருக்கு ஒருவர் நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டும். அந்த நட்பு தான் இன்னைக்கு வரையிலும் எங்க கேரியரையே வளர்த்தது என்றால் அது மிகையாகாது. ஒருவருக்கு ஒருவர் விவாதம் செய்து கொள்வதும் சில நேரம் விமர்சனங்கள் சொல்வதும் மனம் துறந்து பாராட்டுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது, இனியும் நடக்கும். இப்போ எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க, அடுத்த வருஷம் லியோகான அவார்டை வாங்குவாங்க. அது போதாது லோகேஷ், அதுக்கு அடுத்த படம் ஒண்ணு இருக்கு, அதுக்கும் அப்புறம் வாங்க ராஜ்கமல். நான் சொல்லுவேன், இதுல வழக்கமா எல்லாரும் இங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா, என்னங்க அவர் படம் பண்றாரு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளவுதான் தெளிவு, காமன் ரசிகர்களுக்கு அவ்வளவுதான் தெளிவு. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 13-15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், கமல் 15 ஒரு விழா எடுத்த போது ஒரு மேட்டர் சொன்னேன். நான் ரஜினி அவர்களைப் போலவும் என்னை போலவும் நட்பு இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ல இல்லை. அந்த சவாலை நாம் பின்னோக்கி விட்டதற்கான காரணம் இனி வரமாட்டாங்கிற சாபமா கொடுக்காம அதை வாழ்த்தா சொல்லியிருக்கேன். எங்களை பாருங்க, இதிலிருந்து இன்னும் மேம்பட வேண்டும் வரும் தலைமுறை என்பதுதான் எங்களுடைய ஆசை. சார், இன்னொரு கேள்வி. என்னுடைய ஃபேன் அவர் என்னுடைய நண்பருக்கு ஒரு படம் பண்றது எனக்கு தானே பெருமை. அது நாங்க புரிஞ்சுக்கிட்ட அளவு யாருக்கு அதுக்காவது அவர் நீங்க கிரிக்கெட் விளையாடும் போது அவர் பந்து போட்டா பேட்டை எடுத்துட்டு ஸ்டம்பை காட்டிடுவீங்களான்னா இல்லை, அது விளையாட்டு. அது நல்லா தொடர்ந்து மும்முரமா போட்டி போடுவோம். ஆனால் தடிக்க விடுறதுங்கிறது பண்ண மாட்டோம். ஓடும்போது இப்படி காலை விட்டுட்டு நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஓடுறது பண்ணவே மாட்டோம். அது நாங்களா எடுத்துக்கிட்ட முடிவு. சின்ன வயசுலயே வந்த அந்த அறிவுக்காக இருவருமே ஒருவருக்கு ஒருவர் நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டும். அந்த நட்பு தான் இன்னைக்கு வரையிலும் எங்க கேரியரையே வளர்த்தது என்றால் அது மிகையாகாது. ஒருவருக்கு ஒருவர் விவாதம் செய்து கொள்வதும் சில நேரம் விமர்சனம்